வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸுடைய 7 நிமிஷ கேண்டில்ஸ்டிக் சார்ட். நேற்று மார்க்கெட் 13,400 பக்கமாக ஓப்பன் ஆகி 450 வரைக்கும் போயிட்டு அதுலேருந்து தொடர் சரிவை கொடுத்து 13,220 பக்கமாக வந்து மறுபடியும் 13,360 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பியும் 13,220 டெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து புதிய ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. நேற்று மார்க்கெட்டில் 13,500 வரைக்கும் போயிட்டு அது பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ சொல்லப்போனால் மார்க்கெட்டில் முதல் கொஞ்சம் செல்லிங் இருந்திருந்தாலும் இறுதியாக மார்க்கெட் ரிக்கவர் ஆகி கொஞ்சம் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு பையர்ஸ்க்கு. நேற்றே நம்ம ஒரு நல்ல டீட்டெயிலான வீடியோ ப்ரெசன்டேஷன் போட்டிருந்தோம். 13,420 460 எதனால் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ ப்ரைஸ் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது 13,450 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. இந்த இடத்த பார்த்திங்கன்னா நேற்று இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் ட்ரேடிங்லலாம் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி 13,400 வரைக்கும் பையிங்க்கு சாதகமாக இருந்து 13,390 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும். 13,520 560 இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸாக 13,620 இந்த ரேஞ்ச் எல்லாமே நல்ல ஒரு செல்லிங் ரேஞ்சாக இருக்குது. ஸோ அதனால் இந்தந்த இடத்துல செல்லிங் எதிர்பார்க்கலாம். எப்போ 13,620 மேலே க்ளோசிங் வந்து ஓப்பனிங் வருதோ அப்போ தான் நம்ம மார்க்கெட்டோடைய கம்ப்ளீட் பையிங் நடக்குது அப்படின்றத உறுதி செய்ய முடியும். அது வரைக்கும் இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கிறதெல்லாம் நம்ம ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? பட் மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இதை எப்படி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எக்ஸ்பயர் ஆக போகிற கான்ட்ராக்டில் 13,450 வந்து அட் த மணி ஆப்ஷனாக இன்றைக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பனிங்கில் மாற்றங்கள் இருக்கலாம். நம்ம ரொம்ப சீக்கிரமாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுனால ரெண்டு ஸ்ட்ரைக் விட்டு 13,520 எடுத்துக்கோங்க. 46.9 க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இது ஒரு 30 ரூபாய்க்கு இன்றைக்கி கிடச்சதுன்னா இதை பை பண்ணலாம். பை பண்ணி 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைங்க. மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருக்குன்றதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.